விஜய் சேதுபதி சார் நம்மளோட பெரிய முத்துக்குமரன் ஃபேனாக இருப்பார் போல இருக்கு. முத்துவோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. உடனே முத்துக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அவர் எந்திரிச்சு நிற்பார். உடனே சொல்லுவாங்க, பயங்கரமாக கிளாப்ஸ் கேட்கும். கிளாப்ஸ் கேட்ட உடனே கேட்டுச்சா அந்த சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்போ சத்தம் கேட்டோடனே ஒரு முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் வந்துடுச்சு. லைட்டாக சிரிக்கிறாரு. சிரித்த உடனே இந்த சத்தம் போதுமா, தப்பு பண்ணுறது மனித இயல்பு தான், இதைத்தான் நம்ம சொன்னால் எல்லோரும் திட்டுறாங்க, அதை விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாரு. தப்பு பண்ணுறது மனித இயல்பு தான், அதுக்காக மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்துக்குமரன் அப்படி நல்லா ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பவித்ராவும் அப்படிங்கிறாங்க. அதாவது பவித்ராவும் டல்லாக இருக்காது, முத்துன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஆக்சுவலாக அவர் என்ன கொஸ்டின் கேட்டார்னா, இந்த வீட்டில் யார் ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங், எங்கே யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நானும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நிற்கிறது யாருங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாரு. ஸோ நிறைய பேர் முத்து பேரை தான் சொன்னாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, ராணவ் சொல்லியிருப்பாங்க, ரயன் சொல்லியிருப்பாரு. ரயனுக்கு நல்ல பல்பு தான் கிடச்சிது. ஏன்னா ரயன் கிட்ட விஜய் சேதுபதி சார் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது ரயனுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே தெரியல, சும்மா ஏதோ வளரிட்டு இருக்காரு. அப்புறமா விஜய் சேதுபதி சாரே சொல்கிறாரு, இப்போ ஒரு விஷயம் நடக்குது, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவன் வரான்னா அது ஒரு டிஸ்கஷன் தானே, அது எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் கணக்கில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ரயன் கிட்ட பதில் இல்லை. ஸோ 4-5 பேர் வந்து முத்து பேரை தான் சொன்னாங்க. நான் யாரெல்லாம் மிஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் முத்து அதை பற்றிலாம் கவலைப்படல. ஏன்னா அவர் ஒரு பாட்டு கூலாக காமாக உட்காந்துருந்தாரு. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் முந்தின சீசன்லலாம் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் பற்றி ஃபுல்லாக எல்லோரும் நெகட்டிவ் சொல்லும்போது அவங்க மூஞ்சி உம்முன்னு வைப்பாங்க, நக்கலாக சிரிப்பாங்க, ஓ அப்படிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேஸுமே கொடுக்க மாட்டார் முத்து. அப்படியே சைலண்ட்டாக காமாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். நிறைய பேர் முத்து பேரையும் ஜாக்லின் பேரையும் தான் சொன்னாங்க. பட் 2 பேருமே அதை பற்றி கண்டுக்கல. 2 பேருமே ரொம்ப போல்டாக தான் அதை ஃபேஸ் பண்ணாங்க அந்த கிரிட்டிசிசமாக. முத்துக்கிட்ட யார் அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யாவும் ராணவும் அப்படின்னு சொல்லுவார். பயங்கர கிளாப்ஸு, அப்படி கிளாப்ஸ் அவர் சொன்னதுக்கு. ஸோ சௌந்தர்யா வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காகவே எத்தாச்சும் ஒன்று வந்து கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ராணுவும் அது மாதிரி தான் பண்ணுவான். அந்த சத்யாவோட பேண்ட்ஸ் வெட்டினது கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப அப்படின்னு சொல்லி முத்து சொன்னும்போது விஜய் சேதுபதி சார் ரொம்ப ரசித்து கேட்டார். நல்லா இருந்துச்சு பார்க்குறது. இனிமேல் தான் முத்துக்கு ரோஸ்ட் செஷன் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.